கிளப் ஒண்ணு சும்மா தலைய வெட்டின ஆடு மாதிரி ஆளுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. முக்காவாசி பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் கட்டடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு லேடி போலீஸ் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஐயோ டேய் போலீஸ்ரா அப்படின்னு பயப்படுறாங்க. இவங்களோட பேரு தான் மென்சு. இவங்க நேரா அந்த டான்ஸ் கிளப்ல இருந்து ஒரு பையனை பிடிச்சி ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே இழுத்துக்கிட்டு டான்ஸ் கிளப்பை விட்டு வெளியே கொண்டு வராங்க. அக்கா ப்ளீஸ் என்ன விடுக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்பதான் புரிய வருது மின்சோடைய பிரதர் தான் இவரு. என்னது அக்காவா? டேய் இப்ப நான் போலீஸ் ஆபீசர் புரியுதா? எது போலீஸா? நீ இப்ப ட்ரைனிங் தான் போய்கிட்டு இருக்க. அது தெரியாம உள்ள இருக்கிறவங்க என்ன பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உதறி விட்டுட்டு அந்த பையன் திரும்பவும் டான்ஸ் கிளாஸுக்கு போக ட்ரை பண்ண. ஆனா அகைன் மின்சு அவங்க தம்பியை பிடிச்சு கொண்டு வந்து கார்ல ஹேண்ட் கஃபால லாக் பண்ணிடுறாங்க. அக்கா என்ன விடங்கா, டான்ஸ் ஆடுறது என்ன குத்தமா? டான்ஸ் ஆடுறது குத்தம் கிடையாது. ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வந்து ஆடுறல அதுதான் தப்பு. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம மின்சுவுக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாது, ஒரே ஒரு பிரதர் மட்டும் தான். இப்ப அவங்க போலீஸ் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், இவங்களோட லைஃபும் மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதோட மின்சு அவங்க பிரதர் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாங்க, ஏன்னா அந்த பையனுக்கு பொறுப்பு வரணும்னு சொல்லி. அதனால திட்டிக்கிட்டே வராங்க வர வழி ஃபுல்லா. அக்கா நீ என்ன வேணாலும் திட்டு, ஃபர்ஸ்ட் கை விலங்க அவுத்து விடு, எனக்கு கை ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவுத்து விடுவேன். அக்கா ப்ளீஸ் ஒழுங்கா சாவி கொடு அப்படின்னு மின்சுடைய பிரதர் சாவி எடுக்க ட்ரை பண்ண நம்ம மின்சுவும் சாவி எடுக்காத மாதிரி தடுக்கிறாங்க. இந்த கேப்ல காருடைய கண்ட்ரோல் மிஸ் ஆகி பிரிட்ஜ்ல போயிட்டு மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. மின்சு அந்த காரை விட்டு வெளியே போய் விடுறாங்க. கண்ணுல எல்லாம் சமாடி. இப்ப அந்த காரு பிரிட்ஜை உடைச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே விடுறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த காருக்குள்ளதான் நம்ம மின்னுடைய பிரதர் இருக்காரு. அவரால் தப்பிக்கவும் முடியல, ஏன்னா கையதான் லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இத மின்னும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பிரதரை காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. பட் ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. சோ மின்னுடைய பிரதரும் அந்த லாக்ல இருந்து வெளியே வரணும், அதுக்கு அவருக்கு சாவி வேணும். பார்த்தா காருக்குள்ளதான் அந்த சாவி இருக்கு. கஷ்டப்பட்டு எக்கி அந்த சாவியை எப்படியோ எடுத்துடுறாரு. ஆனா எடுத்த அடுத்த செகண்டே காரு அப்படியே பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுது. கீழே விழுந்து ஒரு பெரிய ட்ரக் வந்து மோதி அவ்வளவுதான் மின்னுடைய பிரதர் அங்கேயே இறந்து போறாரு. இந்த சம்பவம் நடந்து 3 வருஷங்கள் கடந்து போகுது. அந்த ஆக்சிடென்ட்ல மின்னுக்கு கண்ணுல செமையா அடிபட்டிருக்கும்ல, அதனால அவங்களுக்கு கண்ணு தெரியாமலே போயிடுது. இப்ப அவங்க தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றாங்க. அவங்க கூட இருக்கிறது ஒரே ஒரு லேப்ரடார் டாக் மட்டும்தான். அது ஒரு ட்ரைன்டு டாக்ன்றதுனால கண்ணு தெரியாத இவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்படியே இருந்தா வேலைக்காகாது, திரும்ப நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட் ஆள மீட் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, மீன் நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. போலீஸ் ஆகணும்னா கண் பார்வை நல்லா தெரியணும், உனக்கு சுத்தமா அது கிடையாது. அதோட நீ ட்ரைனிங்ல இருக்கும் பொழுதே ஹேண்ட் கஃபை யூஸ் பண்ணிருக்க, அதுவும் எந்த தப்பும் செய்யாத ஒருத்த மேல. இதை சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும் மீன், ஆனா உன்னோட பிரதர் இறந்து போக ரீசன் நீ அவனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டதுதான். அதனால இந்த போலீஸ் ஆகணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. மின்னும் சோகமா அங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்க டாக பிடிச்சுக்கிட்டே அப்படியே ரோட்ல நடந்துகிட்டே வராங்க. சடனா பார்த்தா கார் ஹார்னுடைய சவுண்ட்லாம் கேக்குது. பார்த்தா இவங்க ரோட்டுக்கு நடுவுல நிக்கிறாங்க. மின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ரோடையே நம்மளால கிராஸ் பண்ண முடியல, நம்ம எப்படி போலீஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி மனசுல வலியோட அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல மின்னுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க வளர்ந்த ஆர்பனேஜ்ல இருந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆர்பனேஜுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. மின்னும் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நைட் டைம் ஆகுது. இதே ஊர்ல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு பயத்துல ஓடி வரா. அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது ஒரு கை வந்து அந்த பொண்ணோட தலைமுடிய புடிச்சு அப்படியே உள்ள இழுக்குது. அடுத்த நாள் ஆகுது. அந்த அபார்ட்மெண்ட்ல கத்திக்கிட்டே வந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு நியூஸ்ல ஓடுது. அதை கேட்டுக்கிட்டே மின்னு ஆர்பனேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் தான் போக போறாங்க, டாக கூட்டிட்டு போகல. அதனால அவங்க டாக் கிட்ட வந்து பத்திரமா எங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆர்பனேஜுக்கும் வந்துட்டாங்க. மின்னுக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாதுல்ல. மின்னு அவங்களோட பிரதரும் சின்ன வயசுல இருந்து இந்த ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தாங்களே. திரும்ப அதே ஆர்பனேஜுக்கு வரது மின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆர்பனேஜ்க்குள்ள போகும் பொழுது சின்ன வயசுல மின்னும் அவங்க பிரதரும் ஜாலியா விளையாடுவாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் மின்னு கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்புறம் மின்னு இந்த ஆர்பனேஜோடைய இன்சார்ஜ பாக்குறாங்க. அவங்க தான் சின்ன வயசுல இருந்து மின்னையும் அவங்க பிரதரையும் வளர்த்தவங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மின்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. மின் நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா இந்த டிவைஸை கொடுக்கதான் அப்படின்னு ஒரு டிவைஸை கொடுக்குறாங்க. அது ஒரு மோஷன் சென்சார் வைப்ரேட்டர். நமக்கு பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அந்த மோஷன் சென்சார் டிடெக்ட் பண்ணி நமக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். மின்னுக்கு கண்ணு தெரியாது, பக்கத்துல யார் வராங்க என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாதுல. இந்த டிவைஸ் அவங்க கிட்ட இருந்தா திடீர்னு அது வைப்ரேட் ஆகும் அப்படின்னா நம்ம பக்கத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு மின்னு புரிஞ்சுக்கலாம். மின்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி அந்த டிவைஸை வாங்கிக்கிறாங்க. அதோட அந்த இன்சார்ஜ் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இறந்து போன உன்னோட பிரதருக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இரங்கல் நிகழ்ச்சி மாதிரி ஒன்னத்தை ஏற்பாடு பண்ண போறாங்க, அதுல நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னால சத்தியமா முடியாது, என் தம்பி இறந்து போனதுக்கு காரணமே நான் தான், அவனோட இரங்கல் நிகழ்ச்சிக்கு எப்படி எந்த மூஞ்ச வச்சுட்டு என்னால வர முடியும் அப்படின்னு மின்னு கோவமா பேசிட்டு அந்த டிவைஸை கூட எடுத்துட்டு போகாம அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. நைட் டைம் மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கால் பண்ணி டாக்ஸியை கூப்பிட்டா மழை
மழை ஓவரா இருக்கு, வர முடியாதுன்னு சொல்றாங்க. சோ மழை நின்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவாங்கன்னு இவங்களும் வெயிட் பண்றாங்க. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே அந்த வழியா வர டாக்ஸியை நிப்பாட்டி ஏறி போய்கிட்டே இருக்காங்க. சோ நம்மளும் அப்படிதான் போகணும்னு கார் சவுண்ட் கேட்டாலே இவங்க கையை போட்டு நிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. நீங்க டாக்ஸி தானே அப்படின்னு சொல்ல, ஆமா உள்ள ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ மின்னும் டாக்ஸிக்குள்ள உட்கார்றாங்க. சீட்டை தொட்டு பாக்குறாங்க. அப்படியே குஷன் மாதிரி நல்லா புஃப்னு இருக்கு. ஐயோ இது கொஞ்சம் லக்ஸரியான டாக்ஸி போலயே, எங்க காரை நிப்பாட்டுறீங்களா? இந்த டாக்ஸில காசு அதிகம் தானே, என்கிட்ட காசு அவ்வளவு இல்ல. இல்ல பரவாயில்ல மேடம், நீங்க வழக்கமா எவ்வளவு கொடுப்பீங்களோ அதே கொடுங்க அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. பரவாயில்லையே, நல்ல டிரைவரா இருக்காருன்னு இவங்களும் அந்த டாக்ஸில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதனமா விண்டோவை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. வெளியே மழை பெய்தா அப்படியே மழை தண்ணி எல்லாம் உள்ள நம்ம மின்னு மேல விழுந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது. இதை அந்த டாக்ஸி டிரைவரும் பார்த்து இந்தாங்க டிஷ்யூ, இதை வச்சு தொடச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதோட குடிக்க ட்ரிங்க் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. மின் அதை யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் மின்னுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு நீங்க டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணவே இல்ல, தொடச்சுக்கோங்க ஈரமா இருக்கல அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் மின்ன கண்ட இடத்துல தொட ட்ரை பண்றான். சோ மின்னுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இந்த டாக்ஸி டிரைவர் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே வண்டியை ஓட்டும் பொழுது நேரா ஏதோ ஒரு லேடி மேல வண்டியை ஓட்டுறாரு. அவர் அந்த டாக்ஸி டிரைவரும் இறங்கி போய் பாக்குறாரு. அந்த லேடி அங்கே இறந்து போயிட்டாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டாக்ஸி டிரைவர் இறந்து போன அந்த லேடியோட உடம்ப அவரோட கார் டிக்கில போட்டுறாரு. காருக்குள்ள இருக்கிற நம்ம மின்னுக்கு டவுட் வருது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, அது ஒண்ணும் இல்லங்க, வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, அதுதான் அடிச்சு ஏத்திட்டேன். இல்ல காரோட டிக்கி எல்லாம் ஓபன் பண்ணீங்க? ஆமாங்க, செத்து போன நாய் அப்படியே விட்டு போக முடியுமா, அதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம்னு கார் டிக்கில போட்டிருக்கேன். இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு இவங்க கால் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த டாக்ஸி டிரைவர் போனை பிடிச்சு உடைச்சிட்டு சொன்னா கேட்க மாட்டியான்னு நம்ம மின்னையும் சாகடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா நல்ல வேலையா பின்னாடி தூரத்துல இருந்து ஒரு கார் வருதா, சோ அதனால மின்ன எதுவும் பண்ணாம அங்கேயே விட்டுட்டு அந்த டாக்ஸி டிரைவர் எஸ்கேப் ஆகி போறாரு. சோ நடந்த இந்த விஷயத்த மின்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க, ஏமா உனக்கு கண்ணே தெரியாது, உண்மையிலேயே ஒருவேளை அவன் நாயை ஏத்திருக்கலாம்ல சார், அது ஒரு டாகா இருக்க வாய்ப்பே கிடையாது சார், நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாலும் போலீஸ் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்களா. சோ கடுப்பாகி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. மின்ன அவங்களோட டாக குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஆட்கள் வந்திருக்காங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அந்த ஏரியால ஒரு லேடி மிஸ் ஆகுறாங்க, சோ அத பத்தி விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல மின்னும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. சோ மின்னுடைய கேஸ டிடெக்டிவ் ஜோன்ற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அவரு கடுப்பாக்குறாரு, சார் இந்த மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு கேஸை என்கிட்ட கொடுக்குறீங்க, இதுல கண்டிப்பா நான் தோக்க தான் போறேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாத பொண்ணு எப்படி ஒரு எவிடன்ஸா நமக்கு இருப்பா? ஆனா ஏதோ ஒண்ணு, இது உன்னோட கேஸ், முடிஞ்சா சால்வ் பண்ண, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வை. சோ டிடெக்டிவும் செம்ம கடுப்பா மின்னு கிட்ட வராரு. இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட நான் மூணு கேள்விதான் கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். மின்னும் கண்டிப்பா நான் சொல்றேன். உங்க பேர் என்ன? என்னோட பேரு மின்னு. அப்புறம் உங்க அட்ரஸ் என்ன? மின்னு அவங்க அட்ரஸ் சொல்றாங்க. அப்புறம் உங்க டாக் பேர் என்ன? சார் என்ன சார், என் டாக் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதோட நீங்க விசாரிக்கிறதே சரியில்லை. ஏன் எனக்கு கண்ணு தெரியாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதை நான் வேற என் வாயால சொல்லணுமா? உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உடனே மின்னும், சார் நான் போனது ஒரு டாக்ஸி, சாதாரண டாக்ஸி இல்ல, ரொம்ப லக்ஸரியான டாக்ஸி. அந்த டாக்ஸி டிரைவர் எப்படி ஒரு 170 சென்டிமீட்டர் ஹைட் இருப்பாரு. அவன் என் கையை பிடிச்ச விதத்திலேயே அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா இருப்பான். அவனுக்கு எப்படியும் ஒரு 35ல இருந்து 40 வயசுக்கு மேலதான் இருக்கும். இதை கேட்ட டிடெக்டிவோ, உனக்கு தான் கண்ணு தெரியாத, என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற. உடனே மின்னு, சார் நீங்களும் ஒரு 175 சென்டிமீட்டர் ஹைட் இருப்பீங்க, நீங்க ஒல்லியும் கிடையாது குண்டும் கிடையாது, ஒரு நார்மலான உடம்புல இருப்பீங்க, உங்களுக்கு எப்படியும் ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும். என்ன சார் நான் சொல்றது சரியா அப்படின்னு இவங்க கேட்க டிடெக்டிவ் ஆடி போறாரு. எப்படி கரெக்டா சொல்ற? ஏன்னா சார் என்னால கண்ணால மட்டும் தான் பார்க்க முடியாது, ஆனா என்னோட உள்ளுணர்வு ரிவர்பரேஷன் மூலியமா என்ன சுத்தி இருக்கிற விஷயங்களை என்னால புரிஞ்சுக்க முடியும். டிடெக்டிவ்க்கும் மின்னு ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு புரிய வருது. சரி நீ சொல்லு, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு மின்னு சொல்ல சொல்ல அவரு எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்ஸி டிரைவருக்கு பொம்பளை வீக்னஸ் இருக்கு, அதோட அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். எது லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஆள் எனக்கு டிஷ்யூ கொடுக்கும் பொழுது வாட்ச ரைட் ஹேண்ட்ல கட்டி இருந்தான். மோஸ்ட்லி பசங்கலாம் எந்த கை அவங்களுக்கு வீக்கான கையோ அதுலதான் வாட்ச கட்டுவாங்க. அப்படின்னா அந்த டாக்ஸி டிரைவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் பவர் அதிகம், ஏன்னா அதுதான் யூஸ் பண்ணுவாரு அதிகமா. சோ அவரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு ஆளை தான் ஏத்தினாரு, முக்கியமா ஒரு பொண்ணு தான் ஏத்தினாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மின்னும் காரை கொண்டு போய் ஒரு டாக் மேல மோதுனா பட்ட இம்பாக்ட்ல அது முன்னாடி போய் தான் விழும். ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் காரை விட்டு இறங்கி காருடைய பின்னாடி சைடு போனாரு. சோ ஒரு பர்சனை ஏத்தி இருந்தா மட்டும்தான் உடம்பு பின்னாடி போகும். அதோட காரை விட்டு இறங்கி டேமேஜ் ஆன இடத்த நான் தொட்டு பார்த்தேன். டேமேஜ் ஏரியா பெருசா இருந்தது. ஒரு டாக்னால அவ்வளவு பெரிய டேமேஜா உருவாக்க முடியாது. அதோட அந்த டாக்ஸி டிரைவர் போன வேகத்திலேயே டக்குன்னு டிக்கிக்குள்ள அந்த உடம்ப போட்டுட்டு வந்துட்டான். அப்படின்னா அது ஒண்ணு சின்ன பையனா இருக்கணும், இல்லனா அது ஒரு பெண்ணா இருக்கணும். அதோட அந்த டாக்ஸி டிரைவர் எனக்கு குடிக்க ஒரு ட்ரிங்க கொடுத்தான், அதுல மயக்க மருந்து கலந்திருந்தா எனக்கு ஸ்மெல் வந்தது. இதெல்லாம் டிடெக்டிவ் நோட் பண்ணிக்கிறாரு. சோ மேடம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவருக்கு இது ஒண்ணும் முத கொலை மாதிரி தெரியல, அவன் நிறைய பண்ணிருப்பான் போலயே அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த டாக்ஸி டிரைவரையும் காட்டுறாங்க. கார் டிக்கில போட்டு ஒரு பொண்ணை கொண்டு வந்தார்ல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அந்த பொண்ணை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அடிபட்டு இருக்கிற அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பக்கத்துல பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் நிறைய பொண்ணுங்களை
கொண்டு அந்த இடத்துல வச்சிருக்கான். சோ இப்பதான் நமக்கும் புரிய வருது இந்த டாக்ஸி டிரைவர் தான் சைக்கோ கொலைகாரன். இப்ப அடிபட்டு இருக்கிற அந்த பொண்ணையும் கொடூரமா கொலை பண்ண போறான். நம்ம மின்னு சொல்ற அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மின்னு சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டு உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சா உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இத ஒரு பையன் பாக்குறான். நேரா டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றான். பக்கத்துலயே நம்ம மின்னும் இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு டாக்ஸி எல்லாம் கிடையாது சார், ஒரு நார்மலான கார் தான். உடனே மின்னும் எது டாக்ஸி கிடையாதா, எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு டாக்ஸி. எங்க கண்ணால பார்த்தா எனக்கு தெரியாதா, அப்படியே அந்த கார் வந்து ஒரு பர்சனை இடிச்சு அந்த பர்சன் தூர போய் விழுந்தாங்க சார். ஓ நீ எல்லாத்தையும் பாத்தியா, அப்படின்னா ஏன் போலீஸ்க்கு சொல்லல அப்படின்னு மின்னு கேட்கும் பொழுது, அது வந்து ஆளை ஏத்திட்டு அவன் கொண்டு போயிட்டு கார்ல போட்டானா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போறாரோ அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். சோ மின்னும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த பையன் ரிவார்டுக்காக தான் வந்து என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, டிடெக்டிவும் அந்த பையனோட காதை பிடிச்சு தூக்கி ஏண்டாடே காசு வேணும்னா இந்த மாதிரி தான் வந்து கேஸ்ல குட்டையை குழப்பிவான்னு அடிச்சு தரக்குறாரு. சோ மின்னும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட் டைம் ஆகுது. அப்பா அவங்களுக்கு ஒரு கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து யாரும் பேச மாட்டாங்க. மின்னும் ஹலோ யார் அது, போன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பர்சன் கம்முனே இருக்காங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம சைக்கோ தான். ஏன்னா சைக்கோ இந்த பக்கம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா கிளப்ல இருந்து வர ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை டாக்ஸில ஏத்துற மாதிரி ஏத்தி காருக்குள்ளேயே வச்சு காலி பண்ணிருக்காரு. அப்புறம் நம்ம மின்னோட காலை கட் பண்ணிட்டு இறந்து போனா அந்த பொண்ணோட உடம்பை எடுத்துக்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம மின்னும் டிடெக்டிவும் அந்த டாக்ஸி டிரைவர் அதான் சைக்கோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மின்னு சொன்னது உண்மை அப்படின்னா அந்த டாக்ஸி டிரைவருடைய காரோட விண்ட்ஷீல்டு உடைஞ்சு போயிருக்கும். கண்டிப்பா அதை அவர் மாத்த வந்திருப்பாரு. அதனால ஒவ்வொரு கடையா போய் ஏதாவது டாக்ஸி விண்ட்ஷீல்ட மாத்த வந்திருக்காங்களான்னு செக் பண்றாங்க. ஆனா ஒரு கடையிலயும் இவங்க தேடி போற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா விடாம இவங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் சிகரெட் பிடிக்கிறாரு. இந்த ஸ்மெல் மின்னுக்கு பிடிக்காது. அதனால விண்டோவை கீழே இருக்கிறாங்க. அப்ப ஒரு சவுண்ட் வருது. இதே சவுண்ட் தான் அந்த டாக்ஸிலயும் போகும்பொழுது நான் விண்டோவை தெரியாதனமா கீழே இறக்கிட்டேன் அப்பயும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிடெக்டிவும் என்னது இந்த சவுண்ட் வந்துதா, ஆனா மின் இந்த மாதிரி கார் டைப்ல மட்டும்தான் அந்த சவுண்ட் வருமே, டாக்ஸில எல்லாம் இந்த மாதிரி சவுண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ இப்பதான் மின்னுக்கும் புரிய வருது. ஒரு சின்ன பையன் வந்து சொல்லிருப்பான்ல அது எல்லாமே உண்மைதான், நம்ம போனது டாக்ஸி கிடையாது, அது ஒரு லக்ஸரியான கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அகைன் அந்த சின்ன பையனை மீட் பண்ணி இவங்க விசாரிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு அந்த சின்ன பையனை மீட் பண்ணலான்னு போறாங்க. இந்த நேரத்துல அந்த சின்ன பையன் அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி அந்த சைக்கோ தான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடும் பொழுது கரெக்டான இடமா பார்த்து சைக்கோ மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாரு அந்த பையனுக்கு. அங்கேயே அந்த பையன் இறந்து போயிருப்பான். நல்லவழியா பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ வெளியே வராங்களா, உடனே சைக்கோவா அந்த பையனை குப்பைகளுக்கு நடுவுல மறைச்சு வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. வெளியே வந்த ஆன்டி கரெக்டா அந்த குப்பையை போறதுக்கு தான் வராங்க. உள்ள இருக்கிற அந்த பையனை பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. விஷயம் கேள்விப்பட்டு டிடெக்டிவும் மின்னும் அந்த இடத்துக்கு வராங்க. டிடெக்டிவ் காரை விட்டு இறங்கி அந்த பையனை பார்க்க போயிடுறாரு. மின்னு வந்து காருக்குள்ளேயே இருக்காங்க. அப்ப பக்கத்துல அந்த சைக்கோ தான் இருக்காரு. அவர் அப்படியே மின்ன முறைச்சு பாக்குறாரு. ஏன்னா சைக்கோட அடுத்த டார்கெட்டே நம்ம மின்னு தான். அடுத்த நாள் ஆகுது. ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த சின்ன பையனை பாக்குறதுக்காக மின்னும் டிடெக்டிவும் போறாங்க. சோ பேசலான்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்ல. உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அவமானப்படுத்துறாங்க. அந்த பையன் உண்மையா தான் சொன்னா, ஆனா ஏதோ ரிவார்டுக்காக தான் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டு அசிங்கப்படுத்துறாங்களா, அதனாலதான் கோவத்துல இருக்கான். நைட் டைம் ஆகுது. மின்ன அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அகைன் ஒரு போன் கால் வருது. அந்த பக்கம் சைக்கோ தான். ஆனா இப்ப அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்க போலயே. எங்க பிரச்சனை என்ன தெரியுமா, உன்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா என்னால உன்னை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இப்ப கூட நான் உன்னதான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல பயந்து போன நம்ம மின்னு வேகமா போயிட்டு விண்டோவோடைய ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த சைக்கோ சீக்கிரமே எல்லா விஷயமும் முடிய போகுது, உன்னையும் அந்த பையனையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி காலை கட் பண்றாரு. பயந்து போன மின்னு இந்த விஷயத்த உடனே டிடெக்டிவ் கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. கால் பண்றாங்க. ஆனா அவரு காலை எடுக்கல. அவரு பிஸியா இருக்காரு போல. அதனால வேகமா மின் அவங்க டாக கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த பையனை பாக்குறதுக்காக. கரெக்டா அந்த பையன் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி போறான். டேய் தம்பி நான் சொல்றது கேளு, அந்த கில்லர் அடுத்தது நம்மள தான் கொல்ல போறான், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால இங்கேயே இருக்கலாம். ஆனா அந்த பையன் எதுவும் கேட்காம அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம மின்னும் வராங்க. பக்கத்துலயே இன்னொரு ஒரு ட்ரெயின் நிக்குது. அதுல ஏறாங்க. இந்த பையனும் நம்ம மின்ன பாத்துக்கிட்டு இருக்கான். மின்னுக்கு பின்னாடியே அந்த சைக்கோவும் வராரு. இத பார்த்த உடனே அந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகி போகுது. மின்னோட ட்ரெயின் வேற டைரக்ஷன்லயும் இந்த பையன் இருக்கிற ட்ரெயின் வேற டைரக்ஷன்லயும் போயிடுது. அதனால இந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நல்ல வேலையா டிடெக்டிவ் மின்னோடைய நம்பர் எல்லாம் அந்த பையன் கிட்ட கொடுத்திருப்பாரு. சோ உடனே மின்னுக்கு அந்த பையன் கால் பண்றான். மின்னு அட்டென்ட் பண்றாங்க. ஹலோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இங்க பாரு மின், நான் சொல்றதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாத, உடனே ஹெட்போனை எடுத்து மாட்டு. சோ மின்னு அந்த பையன் தான் பேசுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹெட்போன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த பையன் சொல்றத கேக்குறாங்க. மின், நீங்க இருக்கிற அதே ட்ரெயின்ல தான் அந்த சைக்கோவும் இருக்கான், நான் பார்த்தேன். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க போன்ல நீங்க வீடியோ கேமராவை ஆன் பண்ணுங்க, அப்படியே சுத்தி சுத்தி காட்டுங்க, அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, மின்னு அதுக்கு ஏத்த மாதிரியே கேமராவை ஆன் பண்ணி மொபைல் போன் அப்படியே திருப்பி திருப்பி காட்டும் பொழுது கரெக்டா மின்னுக்கு ஆப்போசிட்லயே தான் அந்த சைக்கோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த அந்த பையன் மின்னு கிட்ட சொல்ல மின்னும் பதட்ட
பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாதீங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனேயுமே வேகமா இறங்கி மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஷன் வருது. ஆனா அந்த ஸ்டேஷன்ல யாருமே இறங்கல, மின்னு மட்டும் தான் இறங்குறாங்க. பின்னாடி அந்த சைக்கோவும் ஃபாலோ பண்ணி வரான். இப்ப மின்னுக்கு பின்னாடி அந்த சைக்கோ இருக்கிறதுனால வீடியோ கேமரால அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியல, முன்னாடி இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் தெரியுது. சடனா அந்த சைக்கோ கத்திய வச்சு நம்ம மின்ன பின்னாடி இருந்து ஒழுங்கு மரியாதையா என் கூட வா அப்படின்னு சொல்ல உடனே மின்னு அவங்க கிட்ட இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. சைக்கோ அந்த இடத்துல துடிச்சு போறாரு. வேகமா அவங்க இங்க இருந்து ஓடுறாங்க. ஆனா எந்த பக்கமா போறதுன்னு அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. நல்ல வேளையா அவங்க வீடியோ கேமரா ஆன்லயே வச்சிருக்கிறதுனால அந்த பையனுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது. ஸ்ட்ரைட்டா போகாதீங்க, லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல அதை ஃபாலோ பண்ணி இவங்க வேகமா போறாங்க. மின் சீக்கிரம் ஸ்ட்ரைட்டா போங்க, ஒரு லிஃப்ட் இருக்கு, அது வழியா தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல மின்னு அவங்க டாக பிடிச்சுக்கிட்டு வேகமா அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த சைக்கோவும் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து மின்னோட கழுத்துலயே மயக்க மருந்தை இறக்கிட்டு மின்ன காலி பண்ணலாம் நினைக்கும் பொழுது நல்ல வேலையா மின்னுடைய டாக் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சைக்கோவை பிடிச்சு கடிச்சிருது. அப்படியே இழுத்துக்கிட்டே லிஃப்ட்டுக்கு வெளியே கொண்டு வந்துருது. இங்க மின்னும் லிஃப்ட்லயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த லிஃப்ட்டும் மேல போயிடுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மின்ன பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. மின்னோட டாகுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த சைக்கோ டாக கொண்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டான். அடுத்த நாள் ஆகுது. மின்னு ஹாஸ்பிடல்ல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. மின்ன பாக்குறதுக்காக டிடெக்டிவும் அந்த சின்ன பையனும் வந்திருக்காங்க. அதோட மின்னுக்கு அவங்க டாக் இறந்து போன விஷயம் கேட்ட உடனேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ மின்னுக்கு ஒரு மயக்க மருந்து போட்டார்ல, அந்த மயக்க மருந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆனது. பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால கொலை பண்ணவன் சர்ஜரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இருக்கணும் அப்படின்னு அங்க இருந்த டாக்டர் சொல்றாங்க. அவர் சொன்னது உண்மைதான். அந்த சைக்கோ ஒரு டாக்டர் தான். அதுவும் சாதாரண டாக்டர் கிடையாது, தினமும் ரத்தத்தை பாக்குற சர்ஜரி பண்ற டாக்டர். விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கணும்னு எல்லாருமே வேலையில இறங்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த சைக்கோவுடைய கார் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். அதான் அந்த சின்ன பையன் இருக்கானே, அவங்கிட்ட கார் மாடல் எல்லாம் காட்டும் பொழுது இதுதான் இந்த காரை தான் அந்த சைக்கோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல இந்த காரை யார் யாரெல்லாம் வாங்கிருக்காங்களோ அந்த பையர்ஸ் லிஸ்ட்ல எல்லாம் எடுத்து ஒரு ஒரு இடமா போய் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோவனால நம்ம மின்னுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால அவங்களோட சேஃப்டிக்காக அவங்கள ஆர்பனேஜுக்கு அனுப்புறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஒரு போலீஸும் 24 மணி நேரமும் இருப்பாரு. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனோட பேரு குவானு. குவானு அந்த ஆர்பனேஜ்ல போய் பார்க்கும்போதுதான் நம்ம மின்னு போலீஸ் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த மோஷன் சென்சார் வைப்ரேட்டர் அந்த டிவைஸையும் இந்த பையன் பாக்குறான். இந்த ஆர்பனேஜ்ல மின்னோட பிரதர் எங்க தங்கி இருந்தாரோ அதே ரூம்ல இப்ப குவானும் தங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி மின்னும் குவானும் பத்திரமா இருக்காங்க. டிடெக்டிவ் மத்த எல்லா வேலையும் பாக்குறாரு. நல்ல வேலையா அந்த குவான்ன்ற பையனுக்கு சைக்கோ எப்படி இருப்பாரு அப்படின்ற விஷயம் தெரியும். அது மூலியமா அந்த சைக்கோட முகத்தை அழகா வரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த முகத்தை வச்சு இவங்க ஆல்ரெடி சஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கார் மாடலை வாங்கின ஓனர்ஸோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கார் டீடைல் மாட்டுது. நம்ம டிடெக்டிவும் அந்த கார் இருக்கிற பார்க்கிங் லாட்டுக்கு போறாரு. அது யாரோட காரா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்றாரு. ஆனா நம்ம ஒரு போலீஸ் மாதிரி இருந்தா அந்த சைக்கோ வர மாட்டான்னு ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே சீனை போடுறாரு. டிடெக்டிவ் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அது நம்ம டாக்டர் சைக்கோ தான். அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி என்ன வேணும் அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட அவர் கேட்கும் பொழுது இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்றேன், இது உங்களோட காரா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த சைக்கோ டாக்டரும் அது என்னோட கார் கிடையாது, பக்கத்துல ஒரு கார் இருக்கு, அதுதான் என்னோட கார்னு அதை திறந்து உள்ளேயும் போறாரு. அந்த குவான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்களே, அந்த டிராயிங்கும் இங்க இந்த டாக்டரோட முகமும் ஒன்னா மேட்ச் ஆகுறத டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால பேச்சு கொடுத்துக்கிட்டே பக்கத்துல போறாரு. ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்காரு. நம்ம மின்னு சொன்ன ஹைட் வெயிட் வயசுன்னு எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு இவன் தான் அந்த சைக்கோ அப்படின்னு. எப்படியாவது இந்த சைக்கோவை பிடிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த சைக்கோ வந்தது போலீஸ் தான் அப்படின்னு புரிஞ்சு டிடெக்டிவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டிடெக்டிவும் எப்படியாவது அந்த சைக்கோவை அடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சைக்கோ ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு கத்தியாலேயே குத்தி டிடெக்டிவ அந்த இடத்துலயே சாகடிக்கிறாரு. இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல அந்த சைக்கோட முகத்தை வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கு பர்ஃபெக்டான மேட்சும் கிடைச்சிருச்சு. கரெக்டான ஆளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எது இந்த டாக்டரா? இவன் ஆல்ரெடி சர்ஜரி ஒழுங்கா பண்ணலன்னு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். பார்த்தாலே தெரியுது இவன் தான்ட்டு. சீக்கிரம் வாங்க போலாம், இவனை பிடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த டாக்டரோட வீடு, கிளினிக், அவருக்கு சொந்தமான இடம்னு எல்லா இடத்தையும் தேடும் போதுதான் ஒரு பேஸ்மெண்ட்ல நிறைய பொண்ணுங்க இறந்து போயும் இருக்காங்க, சில பேர் உயிரோடவும் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே போலீஸ் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உயிரோட இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறாங்க. இறந்து போன பொண்ணுங்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க குடும்பத்துக்கிட்டே சேர்க்கறாங்க. சைக்கோவும் செம்ம கடுப்பாக்குறாரு. இது எல்லாமே நடந்ததுக்கு யார் காரணம்? அந்த கண்ணு தெரியாத மின்னு தான். அவளை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு மின்னு இருக்கிற இடத்த அவரு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது ஒரு ஆர்பனேஜ், நிறைய பேர் கும்பலா இருப்பாங்க. ஆனா நம்ம மின்னோட பிரதருக்காக ஏதோ ஒரு இரங்கல் நிகழ்ச்சி மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்காக ஆர்பனேஜ்ல இருக்கிற எல்லாருமே போறாங்க. மின்னும் குவானு மட்டும் அந்த ஆர்பனேஜ்ல தனியா இருக்காங்க. பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் இருக்காரு, அவ்வளவுதான். இந்த விஷயத்த மின்னும் குவானும் டிடெக்டிவ்க்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா அதை படிக்கிறது சைக்கோ. ஏன்னா டிடெக்டிவ கொண்டு செல்போன் இப்ப சைக்கோ கிட்ட தான் இருக்கு. வேகமா அந்த சைக்கோ ஆர்பனேஜுக்கு போறாரு. வெளியே இருக்கிற போலீஸ போட்டு தள்ளிட்டு உள்ள போறாரு. நம்ம மின்னு எதுவும் தெரியாம நிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த சைக்கோ இருக்காரு. குவான் அதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அந்த சைக்கோவை
சைக்கோவை தடுத்து நிறுத்தி அந்த சைக்கோ இங்க வந்திருக்கான், சீக்கிரமா இங்க போன்னு சொல்ல மின்னும் வேகமா போறாங்க. குவான் சைக்கோவை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சைக்கோ கத்தியாலேயே குவானை குத்தி கீழே தள்ளிட்டு அவரோட ஃபுல் டார்கெட்டும் நம்ம மின்னு மேலதான். சோ மின்ன தேடி அவரு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா மின்னுக்கு தெரியும் நமக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு கண்ணு நல்லாவே தெரியும். சோ ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கரண்ட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி மொத்த கரண்ட்டுமே போயிடுது. அதனால எல்லாமே இருட்டா இருக்கு. எப்படி நம்ம மின்னுக்கு கண்ணு தெரியாதோ அதே மாதிரிதான் இப்ப சைக்கோவுக்கு. ஆனா என்ன, இந்த ஆர்பனேஜ்ல எங்க என்ன இடம் இருக்கு அப்படின்னு நம்ம மின்னுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சைக்கோவுக்கு இந்த இடம் புதுசு. லைட்டரை ஆன் பண்ணி அதுல கிடைக்கிற வெளிச்சத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மின்னு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. சைக்கோவும் அவ பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நேரா பாத் டப் கிட்ட போறாரு. பார்த்தாங்க யாரையும் காணோம். சடனா மின்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு அதை வச்சு முட்டு கொடுத்துறாங்க. சைக்கோவால வெளியே வர முடியாது. அந்த கேப்ல இவங்க குவானை பார்க்க போறாங்க. அப்பதான் குவானு கத்தி குத்து பட்டுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா அந்த குவான் பைப்புல இறந்து போயிடுவான் இங்கே. ஆனா அந்த சைக்கோ லாக் பண்ணி வச்சிருந்த டோரை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறான். இதை புரிஞ்சுக்கிற மின்னும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைக்கோவை சமாளிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா இந்த ஆர்பனேஜ்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்து பெட்ரோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே கொட்டிட்டு வத்தி பெட்டி எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்காங்க. அதோட அந்த இடத்துல அவங்க சவுண்டும் போடுறாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு சைக்கோவும் அந்த இடத்துக்கு வரான். சைக்கோ வர சவுண்ட் கேட்ட உடனே நம்ம மின்னு வத்தி பெட்டியை ஆன் பண்ணி இங்க பாரு பக்கத்துல வந்தனா இந்த இடத்த நான் மொத்தமா எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சைக்கோவுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல போல. முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். காலடி சவுண்ட் கேக்குது. உடனே அவங்க வத்தி குச்சியை கீழே போடுறாங்க. அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. சைக்கோவும் எரிய ஆரம்பிக்கிறான். டக்குனு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி குவான் கிட்ட வராங்க. குவானுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மெடிசன் எல்லாம் ஸ்மெல் பண்ணியே அது என்ன மெடிசன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. எங்க அந்த சைக்கோ நெருப்புல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஆர்பனேஜ்ல ஃபயர் அலாரம் சிஸ்டம் இருக்கு. இது மூலியமா புகை மேல போன உடனேயுமே தண்ணி ஆன் ஆகி மொத்த நெருப்பையும் அணைச்சிருது. சைக்கோ உடம்புல அப்படியே தீ காயமா இருக்கு. அந்த வலியோடவே அப்படியே கத்திக்கிட்டே நேரா நம்ம மின்னு கிட்ட வராரு. மின்ன புடிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல, எல்லாமே ஒன்னால தானே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல வேளை நம்ம மின்னு குவானுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அதனால மயக்கத்துல இருந்து குவானும் எழுந்து அந்த சைக்கோவை பின்னாடி இருந்து ஒரு அடி அடிக்கிறாரு. சைக்கோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு குவானும் மின்னும் வேக வேகமா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சைக்கோ மயக்கத்துல இருந்து எழுந்து திரும்பவும் வேகமா ஓடி வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு தள்ளுறான். நம்ம மின்னுக்கு சுத்தமா உடம்பு முடியல. அவங்க தூர போய் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொடி பையில சாவடிக்கிறேன் அப்படின்னு குவானை இவரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சைக்கோ அடிக்க அடிக்க குவான் வழியில கத்துறாருல, இந்த சவுண்டு நம்ம மின்னுடைய காதுக்கு கேக்குது. மின்னும் குவானை காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதே மாதிரிதான் மின்னு அவங்க பிரதரை காப்பாத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களால முடியல. அவனை நம்ம தவற விட்டுட்டோம், இவனை நம்ம அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உடம்புல இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டு எழுந்து நிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு கார் இருக்கு. கீழே இருந்து ஒரு கல் எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அதுல இருந்து அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இது அந்த சைக்கோட காதுக்கு கேக்குது. அதனால அவரு குவானை விட்டுட்டு நம்ம மின்ன போட்டு தள்ளலாம் அப்படின்னு மின்னு கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியும் அவளுக்கு கண்ணு தெரியாது, நைஸா அவளை போயிட்டு அடிச்சு சாகடிச்சிடலான்னு இவரும் மெதுவா பக்கத்துல போறாரு. கிட்ட வந்துட்டாரு. கரெக்டா அந்த சைக்கோ வர இடத்த பார்த்து கீழே இருந்து ஒரு கல் எடுத்து மின்னு அந்த சைக்கோட மண்டையில ஒரு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒரு பிளாட். மின்னு எப்படி கரெக்டா அந்த சைக்கோவை அடிச்சாங்கன்னா அந்த மோஷன் சென்சார் வைப்ரேட்டர் இருக்கும்ல, அது இவங்க கையில தான் இருக்கு. உள்ள இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல. அதுல பக்கத்துல வரவங்க எந்த டைரக்ஷன்ல வராங்க அப்படின்னு வைப்ரேட் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா போட்டு அடிச்சாங்க. இப்ப அந்த சைக்கோவும் காலி. விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. மோசமா அடிபட்டு இருக்கிற குவானா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. நல்ல வேலையா அவரு உயிர் பழக்கிறாரு. அப்புறம் அந்த சைக்கோ அவரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவரும் உயிர் பழக்கிறாரு. அப்புறம் அவரை தூக்கி ஜெயில போட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கறாங்க. ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம மின்னு ஒரு போலீஸாவே ஆயிட்டாங்க. என்னதான் அவங்களுக்கு கண் பார்வை தெரியலனா கூட அவங்க திறமைக்காகவே அவங்கள படிக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு அபிஷியலான போலீஸ். அதோட இப்ப மின்னு கூடவே அந்த குவானும் ஒரு தம்பியாவே வாழ ஆரம்பிக்கிறாரு. என்ன அக்கா போலீஸ் ஆயிட்ட போலயே? நான் மட்டும் கிடையாது, நீயும் தான். ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணு, நீயும் போலீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. குவானும் ஓகேன்னு அப்ளை பண்றேன்னு சொல்றாரு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டு பேரும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்பனேஜோட இன்சார்ஜ் இருக்காங்களா, அவங்க தான் எடுக்கிறாங்களே. நம்ம மின்னும் குவானும் போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க போட்டோவையும் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துலயே பிளைண்ட்ன்ற இந்த படம் முடியுது.